பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். முன்னாள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர் எனக்கு பாட்டம் கொடுக்க இருந்தார். ஆனால் அதுக்கு முன் என்ன சொன்னால், அதாவது விழுப்புரத்துக்கு 4-5 சாமியார்களை கேட்டு பார்த்தா போக மாட்டேன் என்றாங்க. நீங்கள் போறீங்களான்னு கேட்டார். நான் போகிறேன் அப்படின்னேன். அங்கே போனேன். எல்லாரும் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. வரவேற்பு கொடுத்து எனக்கு மரியாதை மதிப்பு கொடுத்தார்கள். திருப்பலியின் போது அழகாக பாடுவதைக் கண்டு அவர்களுக்கு ரசித்தார்கள். எனவே அவர்கள் திருப்பலிக்கு மக்கள் கொஞ்சமாக வந்து 50-60 பேர் தான் வருவாங்க. அவங்களாம் சாதாரண நாள்லேயே அது மாதிரி வரும்போது அவர்கள் 100ஆக அதிகரித்தது. எல்லாரும் திரு வழிபாட்டு நல்லபடியாக பங்கெடுத்தார்கள். மக்கள் என்னை அன்பு செய்தார்கள். நானும் அவர்களை அன்பு செய்தேன். நான் பசிலிக்காவில் இருக்கும்போது விழுப்புரம் மக்கள் எல்லோரும் இங்கே பசிலிக்காவுக்கு வருவார்கள் ஆராதனைக்கு. அப்போது அவர்கள் எல்லாரும் வந்து என்னை பார்த்து விட்டு தான் போவார்கள். அதுலேருந்து என்ன தெரியுது, அவர்களுடைய அன்பு, என் மீது கொண்ட அன்பு அவர்கள் தெரிகிறது. அதனால் அவர்கள் அன்பு செய்கிறார்கள் என்று நமக்கு நன்றாக தெரிகிறது. நல்ல ஏழைகளுக்காக வேண்டி நல்லிணக்க இயக்கத்தை தொடங்கினேன். அது நடக்கும்போது, அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு 10 ரூபா, குடும்பத்துக்கு 10 ரூபா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கட்டணும். அப்புறம் கட்ட வேண்டியது. அது மாதிரி ஒரு இயக்கத்தை தொடங்கினோம். அந்த இயக்கத்தில் அந்த 10 ரூபா மதிப்பானது 2-3 லட்சம் 2 லட்சம் வந்தது. அப்புறம் அதை கொண்டு நாங்கள் இந்த இயக்கத்தை நல்ல முறையில் செய்து வந்தோம். அதாவது சாவு பெற்று செய்வதற்கு 500 மக்களுக்கு வழங்குவது 500 ரூபாய்க்கு தான் வழங்கினோம். அதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். பிறகு அவர்கள் நாள் போக போக பணம் சேர்ந்தது. ஒரு 2 லட்சத்துக்கு வந்த பிற்பாடு கூட்டம் வைத்து பேசி மக்களுக்கு இலவசமாக எல்லாம் கொடுக்கலாம் என்று தீர்மானித்தோம். ஆனால் மெட்ராஸுக்கு போய் நான் குளிர் பெட்டி, சாவு குளிர் பெட்டி வாங்கிட்டு வந்தேன். ஒரு 45,000க்கு. அது மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினேன். இலவசமாக அட முடியாது. துவக்கத்தில் ஒரு 500 ரூபாய் வாங்கினேன். பிறகு ஒரு 2 வருஷம் ஆன பிற்பாடு சுத்தமாகவே அந்த இலவசமாக நாங்கள் கொடுத்தோம். மக்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இவ்வாறு நன்கொடையும் அந்த இயக்கத்திற்காக மக்கள் எல்லோரும் அந்த கட்ட வேண்டிய சந்தாவை ஒழுங்கான முறையில் கட்டி அவர்கள் பயனடைகின்றார்கள். இந்த இயக்கம் இன்றும் தொடர்ந்து நடந்து வருகின்றது. பூசைக்கு வருபவர்களுக்கு கழிப்பிடம் ஒன்று கட்டினேன். அது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது. தையல் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க ஒரு அறையில் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். விவரணையின் கவி 10 நாளில் அவர் கட்டி பதில் வாரமாக கட்டினேன். அங்கே வெளிப்பக்கம் மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி வெளியில் வெளிப்பக்கம் ஒரு சிறுவமும் உள்பக்கம் ஒரு சிறுவம் வைத்து அதை அலங்கரித்தேன். அது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். மேலும் இது அந்த கவியை மேதகு ஆயர் நீதிநாதன் அதை மந்திரித்து திறந்து வைத்தார்.
அங்கே காம்பவுண்டில் இமாக்குலேட் ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஆங்கில அறிவை ஊட்டுவதற்காக 1 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் கிராமர் நடத்த வந்தேன். அவர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த ஆங்கில அறிவு வளர்ச்சி வளர்ந்தது. பிறகு புளியா மரம் நிறையா இருந்தது காம்பவுண்டில். எல்லாத்தையும் வெட்டிட்டு அது ஏறி பொழுது காய்கறிகள் போட்டேன். போர் போட்டு தண்ணி நல்ல தண்ணி கிடைச்சது. அதனால இந்த காய்கறி எல்லாமே வெண்டைக்காய், அவரைக்காய் மற்றும் பீன்ஸு, மொச்சை, கொத்தவரங்காய், கத்தரிக்காய் இது போன்ற விளைவித்து காலிஃப்ளவர், கோசி எல்லாம் விளைவிச்சேன். அதெல்லாம் மக்களுக்கு இது சீப்பு ரேட்டில் கொடுத்து அவர்களெல்லாம் மகிழ்வித்தேன். ஏழை பிள்ளைகளை என்னுடைய அறை வீட்டில் வைத்து ஒரு 5-6 பேர் வைத்து அவர்களுக்கு உணவளித்து படிக்க வைத்தேன். மற்றும் கிளைப்பங்குகள் நிறைய இருக்குது விழுப்புரத்தில். அந்த கிளைப்பங்குகளுக்கெல்லாம் மாறி மாறி பூச வைப்பேன் ஞாயிற்றுக்கிழமைகளில். அதாவது வழுதாவூர், குழந்தையசு கோயில், கும்பூர், ஆலத்தூர், எனாதிரி மங்கலம் போன்ற கிளைப்பங்குகள் இருக்கின்றன. எல்லாவற்றிலும் நான் பூசை வைக்காமல் இருப்பது மாறி மாறி வைத்துக் கொண்டே இருப்பேன். எனக்கு உதவி சாமியார் கிடையாது. ஆனால் நானே தான் செய்திருந்தேன். அப்புறம் உதவி சாமியார் இருந்தாங்க. முதல்ல பக்த சபைகள் மரியா சேனை, வின்சென்ட் பால், பிரான்சிஸ்கன் 3ஆம் சபை போன்ற சபைகள் எல்லாம் நல்லபடியாக நடந்து வருகிறது. எல்லாரும் அந்த இறை பக்தி உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக வாழ்கின்றார்கள். இப்போ என்னுடைய கோல்டன் ஜூபிலி அவர்கள் மிக சிறப்பாக கொண்டாடினார்கள். கிறிஸ்துவ கோல்டன் ஜூபிலி, அதாவது பூசைக்கு முன்னால் 50 பெண்கள் ஆரத்தி எடுத்து அது மிக சிறப்பாக கொண்டாடுகிறோம். மேலகு ஆயர் நீதிநாதனும் பலி பூசையில் கலந்து கொண்டார். அவர் என்னை பூசை வைக்க சொல்லிவிட்டு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார், பிரசங்க வைத்தார். இவ்வாறு அவர் சிறப்பாக கொண்டாடி மக்களுக்கு உணவளித்தார்கள். இவ்வாறு நல்ல விழாவை கொண்டாடி மக்களுக்கெல்லாம் நல்ல உணவளித்து அவர்களுக்கு மகிழ்வித்தார்கள். எனவே இந்த விழுப்புரம் மக்கள் என் மீது அன்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். நானும் அவர்களை அன்பு செய்தேன். அதனால் இப்பொழுது அவர்கள் என்னை மறக்காமல் எங்கு போனாலும் வந்து பிறப்பு விழா கொண்டாடும் போதெல்லாம் அவர்கள் அங்கேருந்து வந்து என்னை பார்ப்பார்கள். இவ்வாறு அவர்கள் மகிழ்ச்சியோடு எனக்கு சேவை செய்வார்கள். எனக்கு அவர்கள் பிறப்பு விழாவை சிறப்பாக வந்து கொண்டாடி அவர்கள் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு போவார்கள். எனவே இத்தகைய பாசமிக்க அன்பும் கொண்ட மக்களை இறைவன் புனித சபையார் வழியாக விழுப்புரம் மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உடல் நலமும் உள்ள நலமும் அளித்து அவர்கள் கேட்கும் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து நலமுடனும் சுகமுடனும் வாழ அருள் புரிவாராக. ஆமென்.